டெல்லியில் வங்கிகளில் பணம் மாற்றுவதற்கு இரண்டாவது நாளாக மக்கள் வரிசையில் நிற்கின்றனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை அடுத்து மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக இன்று இரண்டாவது நாளாக வங்கியில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். தற்பொழுது நாம் டெல்லியில் இருக்கக்கூடிய பாரகம்பா சாலையில் உள்ள ஒரு தனியார் வங்கி முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கு நேற்றை போல இன்றும் மக்கள் கூட்டம் தொடர்கிறது. நேற்றும் காலை 8 மணி முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இன்றும் அதே நிலைமைதான் தொடர்கிறது. மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக உரிய அடையாள அட்டை மற்றும் அதற்கான நகல் உள்ளிட்டவற்றுடன் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இவர்களை பொறுத்தவரைக்கும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் இன்று இரண்டாவது நாளாகவும் பணத்தை அதாவது பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக காத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல இன்னொரு பக்கம் அதாவது இன்னொரு தனியார் வங்கியை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்தில் மக்கள் சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். ஏற்கனவே 2 நாட்கள் ஏடிஎம் மையங்கள் செயல்படவில்லை. இன்று முதல் தான் செயல்பட தொடங்கி இருக்கிறது. எனவே பணத்தை எடுப்பதற்காக மக்கள் தங்கள் அலுவலகம் செல்லும் நேரத்தையும் புறக்கணித்துவிட்டு அலுவலகத்திற்கு தாமதமாக சென்றாலும் கூட பரவாயில்லை என தெரிவித்துவிட்டு உடனடியாக இன்றே பணத்தை எடுத்து விட வேண்டும் என்ற நோக்கில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இங்கு இந்த வரிசையில் நிற்பதாக மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் மதியழகன், புதுடெல்லி.